அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு இன்று முதல் 48 நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய ராசிக்கு கோடியை குவிக்கும் ராகு, கர்ம வினை நீக்கும் கேது. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு, பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது. ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார். இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம். ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான். இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். இந்திரனுக்கு சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க, அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோச்சனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான். மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டிக் கொண்டான். திருப்பார்கடலை கடந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள். இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார். இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தார். திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள். வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள். பார்க்கடலை கடைய தேவையான அத்தும் கயிறும் தயாராகிவிட்டது. திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது. மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலுக்குள் இருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது. பின்னர் உச்சஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது. இதை தொடர்ந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார். இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர். தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமால் லட்சுமி தேவி வெளிப்பட்டாள். லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தாள். இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். தன்வந்திரியின் கையிலிருந்த அமுத கலசத்தை பறித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுத பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது. மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு. அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார். மோகினியினுடைய அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி அவர்களை
தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள். தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் மற்றொரு புறம் அமர்ந்தார்கள். முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள். அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியினுடைய அழகில் கிடந்தது. ஆனால் தேவர்களில் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது. அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தாள். மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை. அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டுமே மோகினியினுடைய சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான். அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான். இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானுவை ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர். உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவினுடைய தலையை துண்டித்தார். உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது. அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின. பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது, பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது. இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினாள். இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ராகுவும் கேதுவும் வெளிப்பட்ட போது ஒரு தொடர்பானது நாகேஸ்வரத்திலும், வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பெள்ளத்திலும் கிடந்ததாக ஐதீகம். 7 கிரகங்களுக்கும் ராசி சக்கரத்தில் வலுவாக சுற்றி வருபவர். ஆனால் ராகு கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு. ஆனால் அதற்கு நேர்மாறாக தன் மீது ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கு முற்றிலும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார் இறைவன். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த கடகராசினியர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களை இந்த சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சூரியன் சுக்கிரனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் பணி சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேட்ட இடத்தில் பயணம், கேட்ட இடத்தில் பணம் கிடைத்து விடுங்க. குடும்ப உறவுகளுக்கு சுமூகமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. காரணம் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் கண்டக சனி இருந்தாலும் கூட அதை வக்ரகதியில் இருப்பதால் பிரச்சனைகள் சற்று குறையுங்க. அதே போல பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநாகேஸ்வரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று கேது மற்றும் ராகுவை தரிசிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.